Hi students, good morning. Welcome to 5th standard social class. In this video, we saw the important activity. Okay children? First activity, first question. What were the food eaten by early humans? The answer is roots, fruits, raw flesh, grains. ரூட்ஸ் ஸ்டூடெண்ட் எஸ் இந்த கிழங்குகள் வேர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஃப்ரூட்ஸ் பழங்கள். ரா ஃப்ளஷ் மீன்ஸ் பச்சை மாமிசங்கள் அப்படியே பச்சையாகவே வேக வைக்காத சாப்பிட்றது. ஓகேங்களா? அண்ட் தென் கிரைன்ஸ்னால் தானியங்கள், சோளம், கம்பு, வரகு அது மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிரைன்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரியான ஃபுட்டை தான் வந்து ஏர்லி ஹியூமன்ஸ் ஈட் பண்ணாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் செகண்ட் கொஷின், why did early humans live in caves? ஏன் ஏர்லி ஹியூமன்ஸில் வந்து குகைகளில் வாழ்ந்தாங்க? ஓகே, டு ப்ரொடெக்ட் themselves ஃப்ரம் அனிமல்ஸ். ஸோ விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள என்ன பண்ணாங்க? அவங்க குகைகளில் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? டு ப்ரொடெக்ட் themselves ஃப்ரம் அனிமல்ஸ். ஓகே, தேர்ட் கொஷின், why did they eat raw flesh? ஒய்ப்போ அவங்க அந்த ஃப்ளஷ் எல்லாம் பச்சையாக ஹீட் பண்ணாங்க அப்படின்னா, தே டிட் நாட் நோ த யூஸ் ஆஃப் ஃபயர். அவங்களுக்கு ஃபயரோட யூஸஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவில்லை. ஓகேங்களா? தே டிட் நாட் நோ த யூஸ் ஆஃப் ஃபயர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ரைட் த நேம்ஸ் ஆஃப் சம் அயன் டூல்ஸ் இன் யுவர் ஹோம். ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன அயன் டூல்ஸ், இரும்பாலான ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஓகே, here given two example. First one, sickle, sickle, sickle னா என்னப்பா? அரிவாள். நெக்ஸ்ட்டு spade, spade, spadeனா மண்வெட்டி. ஓகேங்களா? ஓகே, அனதர் இருக்க நம்ம ஃபில் பண்ணலாம் இல்லைங்களா? ப்ரூனிங் சா, PRUNING, ப்ரூனிங் சா, SAW, ஷா. ப்ரூனிங் சானா என்னப்பா? அந்த அரிவாள் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பிளேடு. ஓகே, ஆக்ஸ்னால் கோடாரி, AXE, ஆக்ஸ். அண்ட் தென் ஷோவல், SHOVEL, ஷோவல்னா மண்வாரி. அண்ட் தென் ஹேமர், HAMMER, ஹேமர்னு என்னப்பா? சுத்தியல். ஓகே, லுக் அட் த பிக்சர். ஃபர்ஸ்ட் பிக்சர் வாட்? எஸ், திஸ் ஒன் சிக்கிள், அருவாள்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த பிக்சர். அண்ட் தென் செகண்ட் ஒன் ஸ்பேட்னா மண்வெட்டி. ஓகே, சி திஸ் பிக்சர். வாட்பா? ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆக்ஸ், கோடாரி. அனதர் ஒன் ப்ரூனிங் சா. பாருங்கள், கைப்பிடியோட நம்ம ரொம்ப அந்த பிளேடு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் தென் சி திஸ் பிக்சர் ஷோவல்னா என்னப்பா? மண் வாரி, மண் அள்ளி மட்டும் போடுவோம் இல்லைங்களா, அது. And then last one, hammer, சுத்தியல். Okay, here given, fill in the blanks. First question, we show dash to all living beings. ஸோ உயிர் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செலுத்தணும்? அன்பு இல்லைங்களா? LOVE, லவ். லவ்னு என்னப்பா? அன்பு. ஓகே, ஹெல்ப் த புவர் வித் டேஷ். Help the poor with dash, generosity, GENEROSITY, generosity. நம்ம ஏழைகளுக்கெல்லாம் எப்படி உதவி செய்யணும்? கருணையோடு செய்யணும் இல்லைங்களா? GENEROSITY, generosity. ஓகே, தேர்ட் ஒன், dash is the best policy. Honesty, HONESTY, honesty. Honesty is the best policy. Fourth one, the best relationship is dash. ஸோ நம்ம உறவு முறைகள்லேயே ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா நட்பு. ஓகே, FRIENDSHIP, ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், we show dash to our guest. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணோம்? விருந்தோம்பல் பண்போடு அவங்கள நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஓகே, HOSPITALITY, hospitality. Okay, and then sixth one, we show dash to those who
suffer. We show dash to those who suffer. ஸோ யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணணும், இரக்கவங்களத்தோடு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மெர்சி, MERCY, மெர்சி. அண்ட் தென் 7th one, ஆல்வேஸ் ஸ்பீக் த டேஷ். எப்பொழுதுமே நம்ம எப்படி பேசணும், உண்மையே பேசணும் இல்லைங்களா. TRUTH, ட்ரூத். அண்ட் தென் 8th one, we must maintain dash in public. பப்ளிக் பிளேஸில் நம்ம எப்படி நடந்துக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். ஓகே, இப்போ யாராவது ஒருத்தர் தெரியாமல் வந்து நம்மளை இடிச்சிட்டா இல்லை தள்ளிட்டாங்களோ அவங்கள என்ன பண்ணணும், சகிச்சிக்கணும். சாரி சொன்னால் ஓகே அப்படிங்கணும். ஓகேங்களா, அதுதான் டாலரன்ஸ். TOLERANCE, டாலரன்ஸ். ஓகே, another activity, let us write. First question, what is your mother tongue? நம்மளுடைய தாய்மொழி எதுப்பா, தமிழ். TAMIL, தமிழ். Second one, dash is the best policy, honesty. HONESTY, honesty. Third question, main food of North India is dash. அதாவது வட இந்தியாவோட முக்கியமான உணவு எதுன்னு கேட்குறாங்க. எதுப்பா, வீட். வீட்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, கோதுமை. WHEAT, வீட். மெயின் ஃபுட் ஆஃப் நார்த் இந்தியா இஸ் டேஷ், வீட். ஓகே, 4th one, டேஷ் இஸ் த மெயின் ஃபுட் ஆஃப் சவுத் இந்தியா. அதாவது தென்னிந்தியாவோட மெயின் ஃபுட்டு. நம்மளாம் என்னப்பா டெய்லியும் சாப்பிட்றோம், ரைஸ். RICE, ரைஸ். Dash is the main food of South India, rice. Okay. And then 5th one, how many languages do you know? So நமக்குலாம் எத்தனை languages தெரியும், தமிழ் and English. Okay, TWO 2. Here one activity given, match the following. First picture who, Dr. APJ Abdul Kalam. And then second one, Mother Teresa. Third picture given one, tree. And then 4th one, bus. 5th one, national flag. Okay, then here given question also. First question, peace. And then second one, environment. Third one, public property. 4th one, national symbol. 5th one, scientific attitude. Okay, we do the match work. Okay, say the first question answer, peace. Peace, that answer, Mother Teresa. And then second one, environment. Environment what, tree. And then third one, public property, bus. And then 4th one, national symbol, national flag. Scientific attitude, Dr. APJ Abdul Kalam. Okay children, here given one question. Okay, take a ball and throw it up in the air. Observe the increasing speed of the ball when it comes down. ஸோ இங்கே என்னப்பா சொல்கிறாங்க, டேக் ஏ பால், ஒரு பால் எடுத்துங்க அண்டு த்ரோ அப். என்ன பண்ணுறோம், பாலை தூக்கி போடுறோம். ஓகேங்களா. அண்ட் தென் அப்சர்வ், என்ன பண்ணணும், நம்ம அதை நல்லா உற்று நோக்கணும். ஓகே, த இன்க்ரீஸிங் ஸ்பீடு, நம்ம போட்டப்போ அதோட பாலோட வேகத்தை விட அது கீழே நோக்கி வர்றப்போ அதோட வேகம் எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் ஒய் ஏன் வந்து அது ஃபாஸ்ட்டாக வருது, வாட் த ரீசன். ஓகே, see the picture, that only solution. ஓகே, நம்ம பாலை மேலே எடுத்து போடுறப்போ அந்த போடுற வேகத்தை விட அது நம்ம பூமியை நோக்கி கீழே வர்றப்போ அதோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது. ஒய், வாட் த ரீசன், பிகாஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம இடத்துக்கு என்ன இருக்குது, புவியீர்ப்பு விசைங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. திஸ் ஒன்லி ஃபார் த ரீசன். சே த ஸ்பெல்லிங் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், GRAVITATIONAL, gravitational force, 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 gravitational force. Okay, and then last activity, write the significance of the following gases. Okay, write the significance of the following gases. Here given few gases.
significance means what? Importance. Okay, the gases oda முக்கியத்துவம் என்ன பார்க்கலாங்களா? First one what? Oxygen. And second one carbon dioxide. And third one ozone. First one oxygen. For living things to exist. For living things to exist. So எல்லா உயிர்களும் உயிர்த்து வாழணும் அப்படின்னா என்ன வேணும்? Oxygen. Okay. And second one carbon dioxide. For plants to prepare food by photosynthesis. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுது செடிகள்லாம் அதுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கையின் மூலம் தயாரிக்குது இல்லைங்களா? அப்போ இந்த கேஸஸ் தான் யூஸ் ஆகுது. ஓகே, தட் ஒன்லி கிவன் ஆன்சர். ஃபார் பிளான்ட்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் ஓசோன். To protect the earth from UV radiation of the sun. UV means ultraviolet. அதாவது சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த யூவி அப்படிங்கிற புற ஊதா கதிர்கள் நம்ம எர்த்து மேலே படாத ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஓசோன். ஓகே சில்ட்ரன், யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபியூ கேஸஸ் இம்பார்ட்டன்ஸ்? எஸ். நவ் எவாலுவேஷன். Answer the following. First question, what were the food eaten by early humans? First one roots, second one raw flesh, and third one fruits, fourth one grains. ROOTS, roots. And then second one raw flesh, RAW, raw, FLESH, flesh, raw flesh. And third one fruits, FRUITS, fruits. Fourth one grains, GRAINS, grains. So roots, raw flesh, fruits, grains. And then second question, why did early humans live in caves? Why did early humans live in caves? To protect themselves from animals. To protect themselves from animals. TO2, protect. PROTECT, protect themselves. THEMSELVES, themselves. From. FROM, from. Animals. ANIMALS, animals. To protect themselves from animals. Okay, why did early humans live in caves? To protect themselves from animals. Okay, third question, why did they eat raw flesh? Why did they eat raw flesh? They did not know the use of fire. THEY, they. DID, NOT, did not. No, KNOW, no. THE, the. USE, use. OF, of. Fire, FIRE, fire. They did not know the use of fire. Okay children. Okay students, today we'll learn many important things, you know? Yes. Okay, thank you.